தடை சட்டத்தின் கோர முகத்தை நன்கறிந்த இனமாக, அதன் பாதிப்புகளை முற்றுமுகமாக அனுபவித்த இனமாக நாம் இருக்கின்றோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சி பீடம் ஏறியதும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் வழமையான சிங்கள பேரினவாதங்கள் போன்று தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயல்பட்டு வருகின்றமையை அனைவரும் நன்கு அவதானித்திருப்பீர்கள். அதே வகையிலேயே கைகோர்த்து பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்குவோம் என்று ஆட்சி பீடமேறியவர்கள் தற்போது இதனை பயங்கரமான சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாத அரசை பாதுகாக்கும் சட்டம் முற்றுமுழுதாக மக்களை விடுத்து அரசாங்கத்தை மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. அந்த அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிருத்ததாக போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கான தங்கள் ஆதரவையும் வருகையையும் எதிர்பார்த்து இவ்வழைப்பினை விடுகின்றோம். இந்நிகழ்வை தாயக செயலணி அமைப்பின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் செல்வகுமார் மட்டு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நேற்று 26ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்ததுடன் இந்நிகழ்வானது எதிர்வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகில் இடம்பெறும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்று முற்று முழுதாக மக்களை விடுத்து அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. பலத்துடன் இருக்கும் அரசு எவ்வாறாயினும் இதனை நிறைவேற்றிய தேரும் என்ற அடிப்படை இருந்தாலும் இதற்கு தமிழ் மக்களின் முற்றுமுழுதான எதிர்ப்பு இருந்தது என்பதை உலகுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். இச்சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் கடந்த காலங்களில் இதன் பாதிப்புகளை முஸ்லிம் மக்களும் அறகலையின் பின்னராக சிங்கள மக்களும் உணர்ந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிட்டதாக பாரிய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்காக தங்கள் ஆதரவையும் வருகையையும் எதிர்பார்த்து இவ்வழைப்பை விடுகின்றோம். போராட்டத்துக்கான திகதி 28 பிப்ரவரி மாதம் 2026 சனிக்கிழமை காலை 9 மணி. இடம் காந்தி பூங்கா.